செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கடந்த ஓரிரு வாரங்களாக இலங்கையில் தேடப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம் இன்று ஓரளவு நிறைவுக்கு வந்திருக்கிறதாவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய நாள் வரைக்கும் குறிப்பாக பொலிஸ் மா அதிபர் என்கின்ற அந்த முக்கிய பொறுப்பு பதவிகளோடு தான் அவர் பயணித்திருக்கின்றார். அவர் தொடர்பிலான பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் கைது செய்யப்பட்டதோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதோ இங்கு முக்கிய விடயம் அல்ல. ஒரு தேச விரோதி போன்று அவருடைய செயற்பாடுகள் இருந்துள்ளமைதான் இங்கு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசியல்வாதிகள் தவிர்ந்த பொதுமக்கள் மற்றும் நீதித்துறையையே இங்கு பலர் என்று குறிப்பிடுகின்றோம். காரணம், அரசியல்வாதிகளுக்கு அவருடைய பல விடயங்கள் தெரியாமல் அவரோடு பழகி இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் தேசபந்து தென்னக்கோனை ஒழித்து வைத்திருக்கின்றார்கள் 20 நாட்கள். அது மட்டுமல்லாது அவரிடமிருந்த சுவாரஸ்யங்களை பார்த்தீர்கள் என்றால் முகவரி இல்லை. முகவரி இல்லாத ஒரு இலங்கையினுடைய பொலிஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இருந்திருக்கின்றார். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபருக்கு கூட கட்டாயம் ஒரு முகவரி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் போலீஸ் துறையை விடமாட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொழும்பில் தங்கி வேலை வாய்ப்புகளுக்காக அல்லது நேர்முக தேர்வுக்காக வருகின்ற தமிழ் இளைஞர்கள் கொழும்பில் படுகின்ற பாடுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த காலங்களில் இன்றும் கூட ஆங்காங்கே சில இடங்களில் இடம்பெறுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் அவர்களை சென்று தேடுவது, முறையான முகவரி இல்லாது விட்டால் அவர்களை கைது செய்வது, முறையான முகவரியை கொடுத்துவிட்டு தவறான இடத்தில் இருந்தார்கள், அதாவது நட்புக்காக சில இடங்களில் அல்லது கடைகளுக்கு செல்லுகின்றவர்களை கூட கைது செய்கின்ற சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய போலீஸ் மா அதிபராக உயர் பதவியில் இருந்த இவருடைய நிலைமையை பாருங்கள். அடுத்தது வாக்குரிமை இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக ஒரு நாட்டிலே பேணக்கூடிய நிலையில் போலீஸ் துறை இருக்கின்றது. ஆனால் அந்த போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய உயர் பதவியை வகித்த தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் வாக்குரிமை இல்லை, குடியுரிமை இல்லை, இதைவிட வேறு எதுவும் சொல்வதற்கில்லை. ஆனால் நீதிமன்றத்திலே அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் தான் வைத்த பொறியில் தானே மாட்டிய வரலாறாகத்தான் இங்கு மாறி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். பிணை மறு கோரி அந்த நகர்த்தல் பத்திரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தேசபந்து தென்னக்கோன் தரப்பில் 17/3/2025 அந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு சென்றிருந்தது. இன்று பிணை நிராகரிக்கப்பட்ட விடயத்திலே அவரை நீதிமன்றம் அழைத்த விடயம் அங்கு முக்கியத்துவம் பெறவில்லை, அல்லது நீதிமன்றத்தில் ஆஜராக சொன்ன விடயத்தில் அந்த நீதிமன்றம் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கவில்லை. ஆனால் அவருக்கு வழங்கிய அறிவுறுத்தல்கள் என்னவென்று சொன்னால், மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே குறிப்பிட்ட விடயம்தான் இங்கு பிரதானமாக பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால், பிணை வழங்குவது எதிர்காலத்தில் சாட்சியங்களை சீர்குலைக்கும் அல்லது சாட்சியங்களை திசை மாற்றும் என்கின்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது தேசபந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவை நிராகரித்திருக்கின்றது மேன்முறையீட்டு நீதிமன்றம். 20 நாட்கள் மறைந்திருப்பதற்கு இவருக்கு யார் யார் ஒத்துழைப்பு வழங்கினார்கள்? குறிப்பாக தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் 20 நாட்கள் மறைந்திருக்கின்றார். 1-2 நாட்கள் இல்லை, 20 நாட்கள் ஒரு நாட்டினுடைய போலீஸ் மா அதிபர் பதவியை வகித்துக் கொண்டே அவர் போலீசாருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய நீதித்துறைக்கும் பல ஏமாற்றங்களை வழங்கி இருக்கின்றார். இப்படியான விடயங்களை காரணம் காட்டி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது. அந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் மீற முடியாது என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. நாங்கள் உங்களுக்கு பிணை தருவதில் சிக்கல் இல்லை, ஆனால் பிணை வழங்குவதில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக சில விடயங்களை தவிர்ப்பதாக, குறிப்பாக நேற்றைய தினம் பிணை வழங்குவது நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையை அங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தேசபந்து தென்னக்கோனின் நிலைமையை பாருங்கள். அவர் இப்போது இருக்கக்கூடிய சிறைச்சாலை என்பது ஒரு அடர்ந்த மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதியாக இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் இவரும் இன்று அடைக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த இடம் புதிதல்ல. ரஞ்சன் ராமநாயக்கவை உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீர்கள். அவரும் குறித்த சிறைச்சாலையில் தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். நேற்று முன்தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு முந்தைய நாள் அந்த இடத்திலிருந்து தான் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் உறங்காமல் தொடர்ச்சியாக கதிரையிலேயே அமர்ந்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெற வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு போலீஸ் மா அதிபரை இன்று இவ்வளவு ஒரு நிலைமையில் பாதுகாக்க வேண்டும், ஒரு குற்றவாளியை போன்று அரசு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவருடைய சூழ்நிலையை அவரை மாற்றி இருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்கட்டும்.
இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நீதிமன்றத்தை முடித்துவிட்டு நாங்கள் அந்த சம்பவத்துக்கு சொல்வோம். நீதிமன்றத்திலே வாதங்கள் மிகவும் மிகவும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற வாதங்களாக இருக்கின்றது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் திலீப் பீரிஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்றார். என்னுடைய சட்டத்துறை வரலாற்றிலே இன்று ஒரு முக்கியமான நாள், அப்படித்தான் நான் கருதுகிறேன். ஆனால் வெட்கப்படுகின்ற ஒரு சம்பவம் இருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் நான் இந்த வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன். மாறாக என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணிகள் இந்த விடயத்தை கையாள்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய மன விரக்தியின் வெளிப்பாட்டை திலீப் பீரிஸ் அவர்கள், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், நீண்ட சட்ட அனுபவமுடைய ஒருவர், பலருக்கும் பரிச்சயமானவர். அப்படியே அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். சில அதிகாரிகள் சூட்சுமமான முறையில் இந்த வழக்கை இழுத்தடிப்பார்கள். நான் கூறுகின்றேன், நான் என்று சொன்னால் திலீப் பீரிஸ் அவர்கள் கூறுகின்ற இந்த கருத்தை தான் கூறுகின்றேன். அந்த நிலைக்கு இந்த வழக்கு தள்ளப்பட்டு விடும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. காலத்தை இழுத்தடிப்பு செய்து அதனோடு மட்டுமல்லாது நீதியையும் கூட இவர்கள் திசை திருப்பி விடுவார்கள். சில வேளை இப்படியான கால நீடிப்பு நீதிபதிக்கு கூட இடமாற்றம் வந்துவிடும். எனவே என்னவாவது விரைவாக செய்து விடுங்கள், நான் இந்த நீதித்துறையை உயிரிலும் மேலாக நேசிக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்து ஒரு விரக்தி அடைந்த நிலையில் இலங்கையில் ஒரு மூத்த, அதாவது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடியவர், பல சட்டத்துறை சார்ந்த பல அனுபவங்களோடு பரிச்சயமானவருடைய கருத்து இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் இங்கு உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய போலீஸ் துறை என்பது முழுமையாக செயலிழந்திருக்கின்றது. அதனுடைய முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், தேசபந்து தென்னக்கோனவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கான தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டு மறுகணமே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க அவர்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார். புரியவில்லை, யார் இலங்கையினுடைய பொலிஸ்மா அதிபராக இருந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு மிக நெருக்கமான ஒருவரால் தான் இப்படியான பதவி விலகல்கள் அல்லது பதவியிலிருந்து வெளியேறுகின்ற நிலையை உருவாக்க முடியும். அப்படியாயின் இலங்கையினுடைய போலீஸ் துறையினுடைய ஊடக பேச்சாளராக இருந்த புத்திக்க மனதுங்க அவர்கள் உண்மையிலேயே தேசபந்து தென்னக்கோனின் விசுவாசியாக இருந்தாரா என்கின்ற சந்தேகம்தான் இங்கு வலுக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தத்திலே இப்போது எல்லாம் திசை மாறி செல்லுகின்ற ஒரு போக்குத்தான் இருக்கின்றது. எது எப்படி இடம்பெறப் போகின்றது என்பது யாராலும் அனுமானிக்க முடியாமல் இருக்கின்றது. இலங்கையின் போலீஸ் துறை அனுரகுமார திசாநாயக்க சில நடவடிக்கைகளை துணிந்து எடுப்பதாக நாம் கருதினாலும் கூட அதில் விவேகத்துக்கு மட்டுமல்ல, அங்கு நிதானமும் மிக முக்கியமாக இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் இலங்கையின் போலீஸ் துறை முழுமையாக செயலிழந்திருக்கின்றமையை சுட்டிக்காட்டுகின்றது. பொலிஸ்மா அதிபர் ஒருவர் குற்றவாளியாக அந்த பதவியில் இருக்கும் போதுதான் கைது செய்யப்படுகின்றார். அது மட்டுமல்லாது போலீஸ் ஊடக பேச்சாளர் அவருடைய கைதினை தொடர்ந்து பதவி விலகுகின்றார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் கூறுகின்றார், எனக்கு இதில் எதுவும் நம்பிக்கை இல்லை, அதிகாரிகளே அவரை காப்பாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை எழலாம் என்று கூறுகின்றார். இங்கு நாமல் ராஜபக்சவும் முக்கியமாக இருக்கின்றார். அவரும் ஒரு விடயத்தை கூறுகின்றார், நீங்கள் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மீதெல்லாம் அவர்களை எல்லாம் நீங்கள் குற்றவாளிகள் என்று கூறாதீர்கள், அவர்களை கைது செய்ய போகிறேன் என்று கூறாதீர்கள், அவர்களில் ஒருவர் இருவர் தான் இது இப்படியான நாசகார வேலைகளை செய்யலாம், எல்லோரும் அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை, அவர்கள் மீது குற்றம் சாட்டாதீர்கள் என்கின்றார். ஏதோ இப்போது இடம்பெறுகின்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு தரப்புக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்றது, இந்த கைதுகள் நெருங்க போகின்ற சூழ்நிலையில். ஆனாலும் கூட அனுர அரசு இதனை எப்படி கையாளப் போகின்றது என்கின்ற விடயம்தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் கட்டமைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக செயலிழந்திருக்கின்றது. போலீஸ் கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது என்றால் போலீஸ் கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பு முழுமையாக செயலிழந்திருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க தன்னிடம் இருக்கக்கூடிய முப்படைகளின் தலைவர் என்கின்ற அந்த முக்கியமான ஜனாதிபதியின் நிறைவேற்றுத்துறையை பயன்படுத்தி இலங்கையின் சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கப் போகின்றார், இலங்கையின் சட்டம் ஒழுங்கு எப்படி நிர்ணயிக்கப் போகின்றார் என்கின்ற பல கேள்விகளோடு இனி வரப்போகின்ற நாட்கள் நகரப்போகின்றன. இந்த போலீஸ் ஊடக பேச்சாளரின் பதவி விலகல்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. வேறு எதுவும் அல்ல, தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார். அப்படியாயின் அவர் கைது செய்யப்பட்ட போது கைது செய்ய சென்ற போலீசார் அவரிடமிருந்து எதனையும் பெறவில்லையா?
அல்லது அவரை ஒரு விருந்தாளியாக அழைத்து வந்திருப்பார்கள். காரணம், அவர் பதவியில் இருக்கின்ற போதுதான் கைது செய்யப்பட்டார். பதவியில் இருக்கின்ற போது கைது செய்யப்பட்டார். அவருக்குரிய அத்தனை மரியாதையும் கொடுக்க வேண்டும். இப்போது தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் 20 நாட்கள் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை உண்மையான கையடக்க தொலைபேசியை வழங்குவார், அல்லது உண்மையான அவருடைய கையடக்க தொலைபேசியில் பயன்படுத்தப்பட்ட சிம் அட்டையா அதில் வழங்குவார் என்றதெல்லாம் பல குழப்பம் இருக்கின்றது. மேலதிகமாக வருகின்ற தவணையில் அவருக்கு பிணை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியான சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி, காரணம் என்னவென்று சொன்னால் அவர் தரப்பில் ஆஜராகக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணியும் மிக முக்கியமானவர், அவரும் ஒரு பிரபலமானவர். எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு வாதத்தினுடைய முக்கியத்துவம் தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது இன்னும் ஓரிரு தினங்களில் அவருக்கான மருத்துவ காரணம் காட்டி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எது எப்படி இருக்கின்றதோ தேசபந்து தென்னக்கோனை பொறுத்தவரையில் அவர் சேஃபாகத்தான் இருப்பதற்கு அதிக அளவு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இவர் 20 நாட்கள் ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளியின் வீட்டில் மறைந்திருக்க வாய்ப்பில்லை. இவர் நிச்சயமாக ஒரு அரசியல் பெரும்புள்ளியில் வீட்டில் மறைந்திருப்பார். அப்படியாயின் அந்த பெரும்புள்ளியை தப்ப வைப்பதற்காகவே சில வேளை இவருக்கான பிணை வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனை ஏற்படுத்துவதற்கு குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜர்படுத்துகின்ற போது, அல்லது சட்டவாதிபர் திணைக்களத்தின் சார்பில் இவருக்கு எதிரான வாதத்தன்மையின் போது சில நெகிழ்வுத்தன்மைகள் காட்டப்படுகின்ற போது இவருக்கு பிணை வழங்கப்படலாம். இனி சட்டமாதிபர் திணைக்களம் இதனை எப்படி கையாளப் போகின்றது என்று தெரியாது. உண்மையாய் தேசபந்து தென்னக்கோன் முறையான விசாரணையை அரசு மேற்கொள்ளுமாக இருந்தால் இலங்கையில் தேசபந்து தென்னக்கோன் மட்டுமல்ல, அரசியலில் மிக முக்கிய புள்ளிகள் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டது போன்று டிரான் அலஸ் கூட இந்த சூழ்நிலையில் உண்மையில் விசாரிக்கப்பட வேண்டிய ஒருவராக இருக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரையில் அப்பாவி தமிழ் இளைஞர்கள் அல்லது அப்பாவி தமிழ் மக்கள் சாதாரண குற்றச்சாட்டுகள் அல்லது முகநூட்களில் படங்களை பரிமாறியது, அல்லது வாட்ஸ்அப் செயலியினூடாக படங்களை பரிமாறியது, அல்லது மாவீரர் நாட்களின் போது அந்த நினைவு நாட்களை அந்த சின்னங்களை பயன்படுத்தியது என்கின்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் எத்தனை அப்பாவி இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கின்றனர். டிரான் அலஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர்கள் அடுக்கி சென்றார்கள். ஆனால் இன்று வரைக்கும் டிரான் அலஸை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கூட எந்த ஒரு விசாரணையும் செய்யவில்லை என்பதுடன் அவருடைய வீட்டுக்கு கடமைக்காகையாவது எந்த ஒரு அதிகாரிகளும் சென்று பரிசோதனை செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றதல்லவா? இதுதான் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்தேகம். காரணம், டிரான் அலஸ் இந்த ஆட்சியின் செல்லப்பிள்ளை. எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு எப்படியான நீதிமன்றம் கடுமையான நிபந்தனைகளை நெருக்கி கொண்டு சென்றாலும் அவர்கள் வேறு ஒரு விதத்தில், அதாவது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்கள் குறிப்பிடுவது போன்று ஏதோ ஒரு சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அவர்கள் அந்த இடத்திலிருந்து நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுடைய வெறுப்பு என்பது இன்று நீதித்துறையை எந்த அளவு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தன்னுடைய பணிகளை செய்துகின்ற போதும் அதற்கு எத்தனை தடைகள் இருக்கின்றது என்பதை இங்கு உணர முடிகின்றது. இனி வருகின்ற நாட்கள் என்ன இடம்பெற போகின்றது என்பதை மட்டும் பார்ப்போம். டிரான் அலஸ் விசாரிக்கப்பட போகின்றாரா, அல்லது தேசபந்து தென்னக்கோனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பட்டியலில் சாதாரணமான முச்சக்கர வண்டி சாரதிகளும் அல்லது சாதாரணமான பொதுமக்களும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த போகின்றார்களா? இது ஒரு குழப்பமான நிலையில் தான் இடம்பெறப் போகின்றது. ஆனால் என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒட்டுமொத்தத்தில் இந்த சம்பவம் என்பது இலங்கையில் ஒரு நல்ல பரிணாமமாக பார்க்கப்பட்டாலும், ஆனால் இதில் தொடரப்போகின்றது நீதியா நேர்மையாக இருக்குமா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேசபந்து தென்னக்கோன் விடயத்தில் நீதிமன்றத்தினுடைய கடுமையான நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு ஒத்துழைக்கின்றதா, அல்லது அரசு இந்த இடத்தில் தன்னுடைய நிலைப்பாடுகளை எப்படி முன்வைக்கப் போகின்றது என்பதை இனி வருகின்ற நாட்களில் பார்ப்போம். இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.